بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் தஞ்சை தெற்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை கிளை சார்பாக இந்த பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைமறை குர்ஆனின் பிரகாரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரமும் தன்னுடைய வணக்கங்களையும் வாழ்நாள்களையும் அமைத்து கொள்வதன் மூலமாகத்தான் நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். இம்மை மறுமை வெற்றி என்பது நாம் இறை தூதர் காட்டிய வழியில்தான் இருக்கிறது. இன்ன பிற வழிகளிலெல்லாம் அவைகள் கிடையாது என்பதை உறுதியாக பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்லும் ஒரு பிரச்சார பணியையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதின் ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதியிலே இன்றைய தினம் இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய எல்லா மக்களையும் இன்னார் இன்னார் என்று நாம் பிரித்து காட்டாமல் ஏனைய எல்லா மக்களையும் ஒரு அன்பான அழைப்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இந்த செய்தியை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீத் ஜமாத்துக்காரன் அன்பான அழைப்பு என்று சொல்வதால் ஏதோ அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, நம்மிடமிருந்து அவர்கள் எதையோ எதிர்பார்க்கின்றார்கள், அல்லது நம்முடைய கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு நம்மை வைத்து அவர்கள் காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அன்பான தலைப்பு என்ற அடிப்படையில் இறங்கி வருகின்றார்கள் என்று யாரும் எண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறோம் சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்மை பொறுத்த மட்டிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம். எதில் தெளிவாக இருக்கிறோம்? இந்த சமுதாயம் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததையும் தவிர வேறு எதையும் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயம் தன்னை இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்துவதாக இருந்தால் உண்மையான இஸ்லாம் எதுவோ, அல்லாஹ் கற்றுத்தந்த மார்க்கம் எதுவோ, மறுமையில் அவர்களுக்கு எது வெற்றியை தேடித்தருமோ அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும். மார்க்கம் என்ற பெயரிலே அவர்கள் எந்த கலப்பிடத்தையும் செய்யக்கூடாது. இதை சொல்லுவது தான் நம்ம நோக்கம். அதைத்தான் அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். வேறு நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்காக அழைக்கலை, வேறு வேறு கொள்கைகளை புகுத்துவதற்காக நாம் அழைக்கலை, வேறு சமரசங்களை செய்து கொள்வதற்காக நாம் அழைக்கலை. அப்படி அழைக்க வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. நாம் தெளிவாக நிற்கிறோம், உறுதியாக நிற்கிறோம். இந்த சமூகத்திலே மார்க்கம் என்ற பெயராலே மார்க்கத்தில் கலப்படங்கள் கலந்துவிட்டது. மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை முழுமையாக சரியாக சொல்லாமல் தன்னுடைய சுய கருத்துக்களை புகுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு முஸ்லீம் எப்படி கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டுமோ, அவன் அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் எவனையும் எந்த நேரத்திலும் வணங்கக்கூடாதோ, அத்தகைய இணை வைப்பு காரியங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக, அதுதான் நமக்கான வருத்தம். நாம் இந்த மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய செய்தியும் அதுதான். நீங்கள் அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்காதீர்கள், உங்கள் வணக்கங்களிலே அல்லாஹ்வுக்கு எதையும் கலப்பிடமாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டியவர்கள் அல்லாஹ்வை மட்டும் உறுதியாக வணங்குங்கள். அல்லாஹ் காட்டி தந்ததன் அடிப்படையில் வணங்குங்கள். வஹீயின் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்ற செய்தியை நாம் முழுமையாக திரும்ப 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 சொல்கிறோம். அந்த செய்தியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுக்கூட்டத்தையும் போடுறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான். வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன, நீங்கள் அல்லாஹ்வை கலப்படமில்லாமல் உங்களது இறை வணக்கங்களை இறை மார்க்கங்களை சரியாக நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்கு கலப்படம் எப்படி இருக்கக்கூடாது? நான் அல்லாஹ்வையும் வணங்குவேன், அவுலியாவையும் வணங்குவேன், கலப்பிடும். நான் அல்லாஹ்வையும் வணங்குவேன், தகடு தாயத்தும் கட்டிக்கொள்வேன், கலப்பிடும். நான் அல்லாஹ்வையும் வணங்குவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பேன், கலப்பிடும். நான் அல்லாஹ்வையும் வணங்குவேன், ஜோசியத்தையும் நம்புவேன், கலப்பிடும். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இது அந்த சமுதாயம் உறங்கவில்லை என்பதற்காகத்தான்
சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே திருமறை குர்ஆனின் வாயிலாக அழைக்கிறோம். உங்கள் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த ஸ்தாபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. நீங்களும் நாங்களும் சகோதரர்கள் என்று நீங்கள் நம்பினால், எங்களை நீங்கள் அப்படி எதிர்பார்த்தால், நாமெல்லாம் ஒரு இறையின் படியில் ஒரு திருமறை குர்ஆனின் வழியில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நீங்கள் ஏன் சொல்லையும் கேட்க வேண்டாம், நாங்கள் உங்கள் சொல்லையும் கேட்க வேண்டாம். எல்லோரும் அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்போம், வாருங்கள். அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது தானே? நான் சொல்லக்கூடிய சொல்லில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். நீங்கள் ஒன்றை சொன்னால் அது எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். நாம் 2 பேரும் மனிதர்கள், கூட குறைய சொல்லுவோம். ஆனால் நாங்கள் எப்படி அழைக்கிறோம் தெரியுமா? இந்த அன்பான அழைப்பின் மூலமாக உங்களுக்கு எதை தெரியப்படுத்துகிறோம் சொல்லுகிறோமா தெரியுமா? நான் சொல்லுவதை நம்ப வேண்டாம், நான் சொல்லுவதை கேட்க வேண்டாம். நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனுடைய செய்திகளை ஆய்வு செய்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவிட்ட செய்திகளை நீங்கள் சற்று தயவு கூர்ந்து ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இதைத்தானே சொல்றோம். இதை சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன நமக்கு யோக்கியதை இருக்கிறது? அட நீங்களும் தானே எங்களுக்கு சொல்லணும். குர்ஆனின் பக்கம் வாருங்கள் என்று நீங்கள் எங்களை கூப்பிடணும், நாங்கள் உங்களை கூப்பிடணும். எல்லோருக்குமான தலைவர் நபிகள் நாயகம் தான். வாங்க நபிகளாருடைய வழியில் நடப்போம் என்று எல்லோரும் ஒன்று சேருவோம், எல்லோரும் ஓரணியாக திரளுவோம். நமக்குள்ள பிரச்சனை இல்லைதானே, சண்டை இல்லைதானே? கட்சி தலைவர்களுடைய தலைமையில் நாம் ஒன்று சேர வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கலாம், ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கலாம், ஒவ்வொரு அரசியல் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரை தலைவராக சொல்லலாம். அதில் அரசியல் காரணங்களுக்காக, உலக காரணங்களுக்காக. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் தலைவர் யார்? சையதினா முகமது ரசூலுல்லாஹ் தானே. அப்படித்தானே படிக்கிறோம். நபிகளாரைத்தானே தலைவர் என்று பேசுகிறோம். நபிகளாரை தலைவராக ஏற்றுக்கொள்வதில் யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது தானே. நபிகளாரை தலைவராக ஏற்றுக்கொள்வதில் சுன்னத் ஜமாத்துக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? தௌஹீத் ஜமாத்துக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? இன்ன பிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நபிகளாரை தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பவன் இஸ்லாமியனாக இருக்கவும் முடியாது. ஏன்? அவர்கள் தான் இந்த உம்மத்திற்கு வெளிகாட்ட வந்தவர்கள், இறைவனிடமிருந்து தூதராக அனுப்பப்பட்டவர்கள். இறை செய்தியை வாங்கி மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக நம்மிடம் கொடுத்து சென்றவர்கள். அந்த நபிகளாரை நோக்கி வாங்க, நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நோக்கி வாங்க. நபிகளார் என்ன சொன்னார்களோ அதன் அடிப்படை எல்லோரும் நடப்போம் என்று தீர்மானம் போடுங்க. இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. நாங்கள் என்ன அழைப்பு கொடுக்குறோம் சொன்ன தௌஹீத் ஜமாத்தை நோக்கி வாருங்கள் என்று சொல்லுவது எங்கள் வேலை இல்லை. நாங்கள் அதற்காக யாரையும் கூப்பிடுபவர்களும் இல்லை. என்னைக்காவது நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி இருக்கிறோமா? வாருங்கள் தௌஹீத் ஜமாத்தில் உறுப்பினராக ஆகுங்கள் என்று ஊர்புறம் போஸ்ட் ஒட்டி இருக்கிறோமா? தேவையில்லை. இங்கே ஒருத்தர் உறுப்பினராக இருக்கலாம், இல்லை தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியே போகலாம், அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே கிடையாது. ஆனால் எது மேட்ரு தெரியுமா? நீ தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறாயா, சுன்னத் ஜமாத்தில் இருக்கிறாயா, வேறு அமைப்புகளில் இருக்கிறாயா, அதெல்லாம் பிரச்சனை. நபி வழியில் நடக்கின்றாயா, திருமறை குர்ஆன் வழியில் நடக்கின்றாயா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கலப்பு இல்லாமல் வணக்கங்களை மேற்கொள்கின்றாயா? இதான பிரச்சனை. இதைத்தானே சரி செய்யணும். இதில் தானே எல்லாரும் ஒன்று சேரணும், இதில் தானே கைகோர்க்கணும், இதில் தானே ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளணும், இதில் தானே உபதேசங்களை மேற்கொள்ளணும். இதுதானே கூப்பிடுறோம். இந்த ஊர் மக்களை நாங்கள் எது கூப்பிடுறோம்? இளைஞர்களை எதை நோக்கி அழைக்கிறோம்? பெரியோர்களை எதை நோக்கி அழைக்கிறோம்? ஒட்டுமொத்த மஹல்லாவாசிகளை எதை நோக்கி அழைக்கிறோம்? குர்ஆனின் பக்கம் வாருங்கள், நபிமொழிகளின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த விதமான இடைச்சர்களும் இல்லாததின் பக்கம் வாருங்கள். கதைகளை தூக்கி தூர எறிங்க, கப்சாக்களை தூக்கி தூர எறிங்க, முன்னோர்களின் வழிமுறை என்ற வாதங்களை தூக்கி குப்பையில் போடுங்க. எதுவுமே மறுமைக்கு உதவாது. ஆனால் எல்லோரும் எதன் பக்கம் வரணும்? அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அழகிய செய்தியின் பக்கம் வாருங்கள். இதில் மாற்று கருத்து கிடையாது, இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதில் மாற்று கருத்து இருந்தால் அவர்கள் முஸ்லீமாக தன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் நாங்கள் உங்கள் பக்கத்தில் வைக்கிறோம். இதில் சண்டை என்ன இருக்குது, சச்சரவு என்ன இருக்குது, பிரச்சனை என்ன இருக்குது, நானி என்று வாதிடுவதற்கு என்ன இருக்குது? குர்ஆனின் பக்கம் வாருங்கள் சொல்கிறோம், குர்ஆனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டுறோம்,
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்றோம். அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதாக இருந்தால் எந்த கலப்பும் இல்லாமல் தூயதாக வணங்குங்கள். அல்லாஹ்வை வணங்குவதில் கலப்பு ஏற்பட்டால் அல்லாஹ் அதை நிராகரிக்கின்றான். அல்லாஹ் அதை ஒத்துக்கொள்வதில்லை. இறைவனை வணங்க வேண்டும் இடத்தில் குட்டி தெய்வங்கள் என்று சிறுக்குகளை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடுவான். இது என்னோட வார்த்தையா, என்னுடைய கருத்தா, என்னுடைய சொல்ல இல்லையா? குர்ஆனுடைய வசனம் தானே. குர்ஆன் தானே உம்மத்துக்கு கட்டளையிடுகிறது. மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. இந்த மார்க்கத்தில் சட்டத்திட்டங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் இயற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வேறு யாரும் சட்டங்களை கொண்டு வர முடியுமா? சட்டங்களை இறக்க முடியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகின்றான். அம் லகும் சுரக்காவு சரவு லகும் மின் தீனி. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் இவங்களுக்கு குட்டி தெய்வங்கள் சட்டங்களை எடுத்து தருகின்றாரா? அல்லாஹ் எப்படி கண்டிப்போட கேட்கிறான் பாருங்க. இந்த மார்க்கத்தை புறக்கணிச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறோமே, மன இச்சைப்படி மார்க்கங்களை அமைத்துக் கொள்கிறோமே, நபிகளார் காட்டித்தராத வகையில் இல்லாத திருமறை குர்ஆன் சொல்லாததெல்லாம் நாம் வணக்கம் என்றும் கடமை என்றும் கொள்கை என்றும் நம்மளை நடைமுறைப்படுத்துகிறோமே. அல்லாஹ் கடுமையாக கேட்கிறான். ஏன்பா என்னுடைய மார்க்கோ, எனக்கு சொந்தமான மார்க்கோ, லில்லாஹு தீனில் ஹாலிஸ், எனக்கு உரிமையான மார்க்கோ, இந்த மார்க்கத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீனா ஒரு சட்டத்தை எடுப்பதற்கு எனக்கு இணையாக வேறு தெய்வங்களை வச்சிருக்கியா? வேறு கடவுள்களை வைத்திருக்கிறாயா? வேறு தெய்வங்களை கொண்டு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாயா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒருவன் இருக்குன்னு நம்பலியா? அல்லாஹ் தான் ஒருவன் நீ நம்பினா அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன? அல்லாஹ் போட்ட உத்தரவு என்ன? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்ன? நபிகளார் சொன்ன விஷயங்கள் என்ன? இதுக்கு வாங்குறான். நபிகளார் சொன்னதை புறக்கணித்து விட்டு, அல்லாஹ் சொன்னதை புறக்கணித்து விட்டு, எங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள், எங்கள் மூதாதையர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஊரார்கள் சொன்னார்கள், கிடையாது. அல்லாஹ் கண்டிக்கிறான். அது எப்படி உங்களால் முடியும்? என்னுடைய மார்க்கம், எனக்கு சொந்தமான மார்க்கம், நான் தான் அதனுடைய உரிமையாளர், நான் தான் நல்லது கெட்டதை சொல்லக்கூடியவன், என்னை எப்படி வணங்க வேண்டும் என்று நான் தான் உனக்கு உத்தரவிட்டேன். என்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி சட்டத்தை கொண்டு வருவே? நீ எப்படி சட்டத்தை உருவாக்குவே? அதைத்தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. வேதனையோடு இந்த இடத்துல ஏன் இவ்வளவு கோபமாக பேசிக் கொண்டிருக்கிறோம்னு சொன்ன, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய சமுதாயம், அல்லாஹ்வுக்கு பணிய வேண்டிய சமுதாயம், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை ஏற்று அதன்படி வணக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டிய சமுதாயம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை புரியாமல், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை உணராமல், அதன் மீது ஆய்வு கருத்தை காட்டாமல், மனம் போன போக்கிலே மார்க்கம் என்று மனோ இச்சைகளை பின்பற்றுகின்றார்களே, இந்த செயல்களின் மூலமாக மறுமையில் நாம் தண்டிக்கப்படுவேனே என்று என்னுடைய சமுதாயத்தின் மீது எனக்கு ஒரு அக்கறை ஏற்படுகிறது. அதைத்தானே பேசுகிறோம். அதான் காரணம். யார்? ஏன் சமுதாயம், என்னுடைய மஹல்லாவாசி, என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், என் சமுதாய இளைஞர்கள். உங்கள் மீது அக்கறைப்படுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்களிடம் ஒரு தவறை கண்டால் எங்களை எப்படி கண்டிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறதோ, அதுபோல மார்க்க விஷயத்தில் நீங்கள் ஒரு தவறு இழைத்தால் அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இல்லையா? உரிமை எங்களுக்கு இல்லையா? உங்கள் மீது கவலைப்படக்கூடிய பாசம் எங்களுக்கு இல்லையா? அதான சொல்றோம். வேற என்ன நோக்கம்? நீ சிந்திச்சு பாருங்க. இந்த ஊர்ல தான் இந்த கிளை இருக்கிறது, இத்தனை வருஷமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த கிளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஜமாத் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் எந்த சுய லாபத்திற்காக நம்மகிட்ட வந்திருக்காங்க சொல்ல முடியுமா? வருவாங்களா? வருவாங்க. பொருளாதார வசதிக்காக வருவாங்க. எதுக்கு? தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளவா? இல்லை. நிவாரண நிதி கொடுங்க, புயல் நிதி கொடுங்க, வயநாட்டுக்கு நிதி கொடுங்க, அந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஊர்ல ஏழைகள் இருக்கிறான், ஃபித்ரா கொடுங்க, கூட்டு குர்பானி கொடுங்க. அதான கையேந்திரோம். அதுக்கு தானே வந்து நிற்கிறோம். மார்க்க பிரச்சாரங்களுக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள், அதுக்கு தானே வந்து கேட்டோம். நான் என் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது தொழில் செஞ்சு கொடுன்னு எந்த நிர்வாகியும் வந்தாங்களா? எந்த ஜமாத்து வந்துச்சா? எனக்கு தாய் என்று கேட்க யாராவது உங்களை அணுகி இருப்போமா? உங்கள் ஊருக்காரர்களை தான் சொல்றேன், நான் என்னையே சொல்லல. என் ஊர்ல நான் என்னைய சொல்லிக்கிடலாம். ஏன்னா என்னையே சொன்னா ஊர்ல கேட்கணும் சொல்லிடுவீங்க.
உங்க ஊர்க்காரர்களை, உங்க கிளையை சார்ந்தவர்களை, இந்த ஜமாத்தில் தௌஹீத் ஜமாத்து தலைவராக இருப்பவரை, செயலாளராக இருப்பவரை, பொருளாளராக இருப்பவரை, ஜமாத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட ஒவ்வொரு மனிதர்களையும் சொல்லுகிறோம். வரலையே. எங்களுக்கு சுயநோக்கம் இருந்திருந்தா, எங்களுடைய சுயத்திற்காக நாங்கள் வாழ்வதாக இருந்திருந்தா, மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு வசதியானவர்களுடைய கையேந்து நின்று போமே, கைகட்டி நின்று போமே, மார்க்கத்தில் சமரசம் செய்து உங்களோடு ஒத்துப்போகி இருப்போமே. ஏன் செய்யல? அதுக்கெல்லாம் ஏன் வரல? இந்த உலகத்தை விட நாங்கள் மறுமையை நேசிக்கிறோம். நாங்கள் அதுக்காக கையேந்தி வந்து நின்றா அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை சொல்ல முடியாது, இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய செய்திகளை எடுத்து சொல்ல முடியாது. நாங்கள் என்னத்தை பேசினாலும் உன்னை பற்றி தெரியாதா, கொடுக்கிற காசுக்கு கூவக்கூடியவன் தான் என்று ஈஸியாக சொல்லிவிட்டு போயிருவீர்கள் என்பதற்காக எங்கள் சுய மரியாதைகளை விட்டு யாரிடமும் கையேந்தாமல் இருக்கிறோமே. என் அருமை சகோதரர்களே, அதை வைத்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? எங்களுடைய அழைப்புகளை நீங்கள் சற்று தரம் பிரித்து பார்க்க வேண்டாமா? என்னைக்காவது ஓட்டுன்னு வந்து நின்றுருக்கோமா? சீட்டுன்னு வந்து நின்றுருக்கோமா? அரசியல் கட்சிக்கு கொடி பிடிச்சிட்டு நின்றுருக்கிறோமா? இல்லையே. இல்லை சாராயம் குடிக்கவனை உருவாக்கி இருக்கிறோமா? வேற தம்மடிக்கவனை உருவாக்கி இருக்கிறோமா? இல்லை. ஏன் இல்லை? இவைகளெல்லாம் குர்ஆனில் இருந்தும் நபிமொழிகளில் இருந்தும் நாம் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த மக்களும் நேர்வழி பெற வேண்டுமே, இந்த மக்கள் மத்தியிலே மார்க்கம் சென்று சேர வேண்டுமே. நம்முடைய ஊரில் நம்முடைய இளைஞர்கள் இன்று பாதை மாறி செல்லுகின்றார்களே. மது என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி, போதை என்ற வஸ்துகளுக்கு ஆளாகி அவர்கள் திசை மாறி செல்லக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இளைஞர்களை போதைக்கு எதிராக உருவாக்குகிறோமே, மதுவுக்கு எதிராக உருவாக்குகிறோமே, நல்ல சிந்தனை உடையவர்களாக ஆளாக்குகிறோமே, பிறருக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக, இளைஞனாக அவனை வார்த்தெடுக்கிறோமே. இதைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அன்பான அழைப்பு என்று நாங்கள் கூப்பிடுவதன் காரணமாக எங்களின் மீது உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். நாங்கள் எதற்காகவும் உங்களை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நிற்க போவதும் இல்லை. எங்களுடைய சுய வாழ்க்கைக்காக எங்களை அல்லாஹ் தன்னிறைவாக்கி வைத்திருக்கிறான். அவன் தந்ததே எங்களுக்கு போதும். பிறையா வாரோம், பிறையாம் பேசுகிறோம், பிறவியாம் பொதுக்கூட்டம் போடுறோம், பெரிய மக்களை திரட்டி வைத்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நீங்கள் எங்கள் சகோதரர்கள், நீங்கள் எங்கள் உறவினர்கள், நீங்கள் எங்கள் மஹல்லாவாசிகள், நீங்கள் எங்களோடு பழகக்கூடியவர்கள், நீங்கள் எங்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்கள், நீங்கள் எங்களுக்கு உலக விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். நான் கீழே விழுந்தா என்னன்னு கேட்குறீங்கல்ல, எனக்கு ஒரு தலைவலி வந்தால் நல்லா இருக்கேன்னு கேட்குறீங்கல்ல. இந்த உலக விஷயங்களில், உலக காரியங்களில் எங்கள் மீது அக்கறை கொண்டு எங்களோடு சேர்ந்து நிற்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை தப்புந்தவருமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களே, புரிய வைத்திருக்கின்றார்களே. ஓர் இறையை எப்படி புரிய வேண்டுமோ, எப்படி தெரிய வேண்டுமோ, ஓரிரை கொள்கையை நாம் எப்படி பற்றி பிடிக்க வேண்டுமோ, திருமறை குர்ஆனை எப்படி பின்பற்ற வேண்டுமோ, நபிகளாரை எப்படி நாம் நபிகளாருக்கு எப்படி கட்டுப்பட வேண்டுமோ, இவைகள் அனைத்தும் என்று புறக்கணிக்கப்படுகிறது. காரணம் என்ன? யாரோ சொல்லிக் கொடுத்த மார்க்கோ, மனோ இச்சையின் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்த மார்க்கோ. அப்படி சொல்லிக் கொடுத்ததன் காரணமாகத்தானே இன்னைக்கு மார்க்கத்தில் கண்டதையும் சேர்த்துட்டோம். முன்பாக பேசினாரே மௌலூதை பொருத்தி, மௌலூத் என்று இன்னைக்கு நான் ஓதுறோமே, நபிகளார் மீது நேசம் கொண்டு ஓதுறோம் சொல்றோமே, நபிகளார் மீது நேசம் கொண்டு அது ஓதுறீங்க. நபிகளார் கற்றுக் கொடுத்தாங்களே, பெருமானார் கற்றுக் கொடுக்காத ஒன்று, நபிகளார் செய்யாத ஒன்று, நபித்தோழர்கள் செய்யாத ஒன்று, நபித்தோழர்கள் நபிகளார் அனுமதி வாங்காத ஒன்று நாம செய்யறோம் இல்ல. சரி, செய்யறதுல சரியாக இருக்கிறத அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதெல்லாம் நபிமார்களிடம் கேட்கின்றீர்களே, நபிகளாரிடம் கேட்கின்றீர்களே. எங்கள் பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று நபிகளாரிடம் கேட்கக்கூடிய அந்த நாவு எப்படி எழுகிறது? பாவம் மன்னிப்பா அல்லாஹ்ட்ட தேடணும். அல்லாவே பாவத்தை மன்னிக்க கூடியவே. நபிமார்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான், அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹ் தான் மன்னிக்கிறான். பாவங்களை மன்னிக்கக்கூடிய அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டுவிட்டு நபி நேசம் என்ற போலியான சிந்தனையின் மூலமாக, ஏன் போலியான சிந்தனை சொல்றேன் தெரியுமா? நபிகளாரை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் எது நேசம் என்று அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? நபியே நீ அவர்களுக்கு சொல்லு,
இந்த நபியை நீங்கள் அல்லாவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னென்ன யாரை? என்ன இல்லை, நபிகளாரை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்றான். நபிகளாரை பின்பற்றக்கூடிய யாராவது இது போன்ற காரியங்களை செய்வார்களா? நபிகளாரிடம் பாவ மன்னிப்பு கேட்பார்களா? நபிகளாரிடம் பரக்கத்தை வேண்டுவார்களா? நபிகளாரிடம் இன்ன பிற காரியங்களை செய்ய கேட்க முடியாது. நபிகளார் அழகாக சொல்லி தந்தார்கள். என்னை நீங்கள் மக்களிடம் எப்படி அறிமுகம் செய்ய வேண்டும் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று அறிமுகம் செய்யுங்கள். முகம்மது என்பவர் அல்லாஹ்வின் அடிமை. அதைத்தான் நபிகளார் விரும்பினாங்க, அதைத்தான் நபிகளார் கற்றுக் கொடுத்தாங்க. நபிகளாரே அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய பாவ மன்னிப்பை நபிகளாரிடம் எப்படி கேட்க உங்களுக்கு மனசு வந்தது சகோதரர்களே? இதிலிருந்து வெளியே வாங்கன்னு சொல்றோம். இந்த கெட்ட சிந்தனையில் இருந்து, இணை வைக்கும் காரியத்திலிருந்து, நபியை புகழுகிறோம் என்ற பெயரிலே அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்து நாங்கள் இதை கவலையாகத்தான் பேசுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாது. லா தமூத்து இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஒரு முஸ்லீமுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும்? இணை வைக்கப்படாமல் இருக்க வேண்டும். இப்ராஹிம் என்ற பெயரால் முஸ்லீம் ஆகிட முடியுமா? இஸ்மாயில் என்ற பெயரால் முஸ்லீம் ஆகிட முடியுமா? அவன் எப்போ முஸ்லீம் ஆவான்? எப்போ அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்காமல் இருக்கின்றானோ, அது நபிகளாரை முன்வைத்து இணை வைத்தாலும் சரி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே நீர் இணை வைத்தாலும் சரி. நபிகளார் இணை வைக்க போறதில்லை, நபிகளார் இணை கற்பிக்கவும் இல்லை. ஆனால் உலக மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நபிகளார் குறித்து பேசுகிறான். நபியே நீர் இணை வைத்தாலும் சரி, உன்னுடைய எல்லா நல்லறங்களையும் நான் அழித்து விடுவேன். நபிகளார் இணை வைத்தாலேயே நபிகளாருடைய நல்லறங்கள் அல்லாஹ் அழித்துருவான்னு சொன்னா, நாம் நபிகளார் பெயரால அவங்கள தெய்வமாக சொல்லுறார். தெய்வமாக பார்க்கல சொல்லுவீங்க. தெய்வமாக பார்க்க வேண்டும் என்றால் கல்லாக வடித்து வணங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் தான் தெய்வம் என்று இல்லை, கடவுள் என்று இல்லை. அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மனிதர்களுக்கு கொடுத்தா நீங்க அல்லாஹ்விற்கு இணையாக மனிதர்களை ஆக்கி விட்டீர்கள். அல்லாஹ்வை போல மனிதர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வை போல மனிதர்கள் பார்ப்பார்கள், அல்லாஹ்வை போல மனிதர்கள் பாவ மன்னிப்பு செய்வார்கள். இதுவும் தெய்வம் தானே, இது இணை வைத்தல் தானே. இதைத்தானே செய்யாது என்று சொல்றோம். இதை செய்யாதன்னு சொல்லுவதனை எங்க கருத்தா? ஜமாத் உருவாக்கின கொள்கையா? இந்த ஜமாத்துக்கு என்று தனியாக அஜெண்டா இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுடைய அஜெண்டா என்ன? திருமறை குர்ஆன் தான் எங்கள் அஜெண்டா, நபிமொழிகள் தான் எங்கள் அஜெண்டா. அதை பின்பற்றணும், மக்கள் மத்தியில் பின்பற்ற ஏக வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும், பகிரங்கப்படுத்த வேண்டும், இந்த மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். வாங்க எல்லோரும் வாங்க. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அதைத்தான் சொல்றோம். நான் நீ என்று பேச வேண்டாம், நான் நீ என்று போட்டி போட வேண்டாம். உண்மையான மார்க்கத்தின் பக்கம் வாங்க. உண்மையான மார்க்கம்னா எது? நான் சொல்லுவதா இல்லை, நீங்க சொல்லுவதா இல்லை, ரெண்டு பேருமே விட்டுருவோம். குர்ஆன் என்பார் உண்மையான மார்க்கம், குர்ஆனின் பக்கம் தானே வரணும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுறான், இத்தபியுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபிவி முன்தூனி அவுலியா. அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை ஒருபோது பாதுகாவலராக ஆக்கி கொள்ளாதீர்கள். அப்ப அல்லாஹ் யாருக்கு அருளுனா? வகி யாருக்கு செய்வா? நபிகளாருக்கு தானே. நபிகளார் தானே அல்லாஹ்விடம் செய்தியை வாங்கி தருவாங்க. அதுதானே குர்ஆன், அதுதானே நபிமொழிகள். அதன் பக்கம் ஏன் வர மறுக்கின்றீர்கள்? நீங்கள் ஏன் நபிமொழியின் பக்கம் நாம் அழைத்தால் மதுஹப்பின் பக்கம் நீங்கள் அழைக்கின்றீர்களே? மதுஹப்புக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிந்தித்து பார்த்தீர்களா? என் அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, இப்ப பாங்கு சொல்லப்பட்டது, இஷா தொழுவிக்கப்பட்டது. எதன் அடிப்படையில்? நபிகள் நாயகம் காட்டி தந்ததன் அடிப்படையிலா? இல்லையே. இவனு ஷாபி மதுஹப்பின் அடிப்படையிலாக இருக்கலாம், அல்லது ஹனபி மதுஹப்பின் அடிப்படையிலாக இருக்கலாம். நம்ம நாடுல அதான் இருக்கு. வேற போனா கம்பளி மாலிக்குன்னு சொல்லுவாங்க. இங்க அந்த மதுஹப் அடிப்படையில் தானே சொல்றோம். மதுஹப் அடிப்படையில் தானே வணக்கத்தை அமைத்துக் கொள்றோம். மதுஹப் அடிப்படையில் தானே நாம் நம்முடைய எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்திக் கொள்கின்றோம்.
மதுகப்புக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கிறேன். ஹனபி மதுகப் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்டையும் ஷாபி மதுகப் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்டையும் நாங்கள் மதுகப்புகளைத்தான் பின்பற்றுவோம், மதுகப்புகள் இமாம்கள் சொல்வதைத்தான் பின்பற்றுவோம் சொல்றீங்களே. நபிகளார் எந்த மதுகப்பு? நபிகளார் ஹனபி மதுகப்பா? நபிகளார் ஷாபி மதுகப்பா? ஹனபியும் ஷாபியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதானே பிறக்கிறாங்க. பிற எப்படி உங்களால் சொல்ல முடியும்? அப்போ நாம் சொல்லுவது திரும்ப திரும்ப ஒன்றே ஒன்று தான். நபிமொழியை பார்க்க திரும்புங்க. மதுகப்புகளுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? யார் உருவாக்குனா? நான் கேட்குறேன். மதுகப்பில் ஹலால்னு இருக்கிறது, நபிகள் நாயகம் அதை ஹராம் என்கின்றார்கள். நீங்கள் எதை எடுத்துக்கொள்ளணும்? மதுகப்பு விடணும், நபிகளார் வாக்கை எடுக்கணும். அதுதானே நாம் சொல்லுவதிலேயே. இப்போ நாம் சொன்னதில் சில தவறு கூட வந்துடலாம், தப்பு கூட இருக்கலாம். ஆய்வு செஞ்சு பார்க்கிங்க. நீ பேசுனது குரானுக்கு எதிராக இருக்கிறது, என்ன செய்யணுங்க? இருக்கக்கூடியவங்க குரானுக்கு எதிராக இருந்தால் சொல்ல விட்ட வேண்டியதானே, தூரப்பட்ட வேண்டியதானே. நபிகளாரையும் திருமறை குரானை விட சிறந்தது வேற எது இருக்கிறது? அது மட்டும்தான மார்க்கத்தை கரெக்டாக சொல்ல முடியும். இதை சிந்திக்க சொல்லுவது தான் நம்முடைய நோக்கம், வேற எதுவும் நம்ம நோக்கம் இல்லை. இந்த பகுதி மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட, மார்க்கம் படித்தவர்கள்ட்ட, அறியாத மக்கள் நாம் என்ன சொல்லுதோ, குரான்ல இப்படி இருக்கு, நபிகளார் இப்படி சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கையும் வணக்கமும் அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? எதை எடுத்துக்கொண்டால் வெற்றி பெற முடியும்? இதை சொல்லுவது குற்றமா? இதை சொல்லுவது தவறா? இதை தவறாக நாங்கள் சொல்கிறோமா? எல்லாரும் இதைத்தானே சொல்லணும். நான் மட்டுமா சொல்லணும்? நீங்களும் அப்படித்தான் சொல்லணும். நபிகளாரும் அப்படித்தான் சொன்னாங்க. தொழுகை முறையை பற்றி நபிகளார் அழகாக சொன்னாங்களே. எப்படி சொன்னாங்க? சல்லு, நீங்கள் தொழுங்கள். எப்படி? கமார ஐத்து மூனி, நான் எவ்வாறு தொழக்கண்டீர்களோ உசல்லி, நீங்கள் அப்படி தொழுங்கள். நபிகளாருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக, தெளிவாக, ரத்தின சுருக்கமாக, எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாக நபிகளார் சொல்றாங்க. நீ தொழுவதாக இருந்தா ஷாபியின் முறைப்படி தொழு, நீ தொழுவதாக இருந்தா ஹனபியின் முறைப்படி தொழு, நீ தொழுவதாக இருந்தா ஹம்பலியின் முறைப்படி தொழு. நபிகளார் அப்படி சொல்லலையே. நபிகளார் சொன்ன நாமளும் தொழுவோமே. ஷாபி மாமுக்கும் நமக்கும் என்ன இப்போ வாய்க்கா வரப்பு பிரச்சனையா? அவங்க நாங்கள் பிடிக்காதவங்களா? இல்லையே. அவங்கள உயர்வாக தானே நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் சொல்லுவதில் தவறு ஏற்பட்டிருந்தா, ஒப்பீடில் தவறு ஏற்பட்டிருந்தா, குரான் ஹதீஸை வைத்து ஆய்வு செய்யும் பொழுது இதுக்கை விட அது சிறப்பாக இருந்தால் நாம் எதை எடுத்துக்கொள்ளணும்? நாங்கள் ஷாபி இமாமைத்தான் பின்பற்றுவோம் என்று சொல்லுவது நபிகளாருடைய வார்த்தைக்கு எதிரானதா இல்லையா? நபிகளார் சொன்ன சொல்லுக்கு மாறு செய்ததா இல்லையா? இதை சிந்திங்க. நபிகளார் சொன்னாங்க, நான் எவ்வாறு தொழக்கண்டீர்கள்? நாம் கேட்கலாம், நபிகளார் காலத்தில் தான் நம்ம வாழலையே. நபிகளார் தொழுதது நம்ம பார்த்தோமா? எங்கே தக்பீர் கட்டாங்கன்னு தெரியுமா? எப்படி ருக்கு செஞ்சாங்கன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது, நாம் பார்க்கல. ஆனால் நபிகள் நாயகன் நான் தொழுவதை பாருங்கள், நான் தொழுதது போல தொழுங்கள் என்று சொல்கிறாங்கல்ல. நபிகளாரை நான் பார்க்காவிட்டா கூட நபிகளாருடைய தொழுகை இப்படித்தான் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோமே. நெஞ்சில் தான் கையை கட்டினார்கள் என்று சொல்லுகிறோமே. அத்தஹியாத்தில் விரலைத்தான் அசைத்தார்கள் என்று சொல்லுகிறோமே. நான் பார்க்காத ஒன்றை எப்படி சொல்றீங்க கேட்குறீங்கல்ல? நான் பார்க்கல தான். ஆனால் எப்படி சொல்கிறோம், எப்படி நம்ம உறுதிப்படுத்துகிறோம்? நபிகளாரை நபித்தோழர்கள் பார்த்தார்கள். நபிகளாருடைய ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும், ஒவ்வொரு செயல்முறைகளையும், அவர்கள் தக்பீர் கற்ற விதம், அவர்கள் ருக்கூஹ் செல்லக்கூடிய விதம், அவர்கள் சுஜூது செல்லக்கூடிய விதம், அவர்கள் கிராத்து ஓதக்கூடிய விதம், எல்லாத்தையும் நபித்தோழர்கள் வாட்ச் பண்ணுறாங்க, நபித்தோழர்கள் பார்க்குறாங்க. நபித்தோழர்கள் பார்த்து விட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்கல்ல, அதைத்தானே ஹதீஸுங்கிறோம், நபிமொழிங்கிறோம். அப்படி நபித்தோழர்கள் அறிவிப்பு செய்த விஷயங்களைத்தானே புகாரியில் நம்ம பார்க்குறோம், முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் நம்ம பார்க்குறோம், அபுதாவு திருமிதி என்று ஹதீஸ் கிரந்தங்களை நாம் அடுக்குகின்றோம். இப்போ புரியுதா? நாம் என்ன சொல்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதற்கு சான்றுகள் பதியப்பட்டிருக்கிறது, சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நபிகளார் தொழுததை நேரில் பார்த்த சாட்சிகள் நம் கண்ணு முன்னாலே வரலாறாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே இருந்து தான் நம்ம கேட்குறோம். என்ன கேட்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தொழுதார்கள் என்று
நபித்தோழர்கள் சான்றளிக்கும் பொழுது அதைத்தான் நபிகளாருடைய தொழுகை முறையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய அதற்கு மாற்றமாக மதுஹபுடைய சட்டங்களை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது, எப்படி வணக்கத்திலே புகுத்துவது? அதை ஏற்றுக்கொள்வதால் தவறு இருக்கிறது என்று தெரிந்தும் அதை எப்படி நான் என்னுடைய மனம் விரும்பி செய்வது? இதை சிந்திப்ப சகோதரர்களே, இதுக்கு ஆய்வு செய்வ சகோதரர்களே. இந்த தொழுகை உங்களுக்கு சேரணும் கூடணும் இல்லை. அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி தொழுதாதானே அல்லாஹ் கூலி தருவான். ஒரு முதலாளி இருக்கான், ஒரு வேலையை செய்ய சொல்கிறான், அவன் சொன்னது பிரகாரம் செஞ்சால் தானே அவன் சம்பளம் தருவான். அவன் ஒன்று சொல்லியிருக்க முதலாளி, நான் ஒன்று செய்திருந்தா நான் சம்பளம் கொடுப்பேனா? அவன்கிட்ட கேட்க மாட்டேனா? நான் என்ன வேலை சொன்னேன், நீ என்ன வேலை செய்திருக்கிற, நான் எப்படிப்பா அந்த வேலையை செய்யாமல் சம்பளம் தர முடியும் என்று ஒரு மனிதனாக நான் கேட்கும் பொழுது, எஜமானனாகிய அல்லாஹ், ரப்புவாகிய அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் அவன் சொல்றான், நீங்க என்ன பாரு, என்னுடைய கருத்தை கேளு, என்னுடைய தூதர் எதை வழிகாட்டினாரோ அதை பின்பற்று. நீயா ஒன்று செய்யாது, செய்யக்கூடாது, செய்தால் ரத்து செய்யப்படும், அதற்கு கூலி கிடையாது. இதில் தான் நாங்கள் கவலைப்படுறோம் சகோதரர்களே. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய பெரியோர்கள், என்னுடைய இளைஞர்கள் தன் தூக்கத்தை துறந்து காலையிலே ஃபஜ்ர் நேரத்திலே பாங்க சத்தத்தை கேட்டு பள்ளிக்கு தொலை செல்கின்றீர்களே, நல்ல விஷயம், அல்லாஹ் அருள் செய்யக்கூடிய விஷயம். அல்லாவை நாடி காலையில் செல்லும் பொழுது அல்லாவை நாம் சந்திக்க அல்லாஹ் செய்த அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் அவளை கஷ்டப்பட்டு அலார வைத்து எழுந்திரிச்சு தொழுக போகிறோமே, அந்த தொழுகை முறை என்பது நபிகளார் காட்டி தந்ததன் அடிப்படையில் இருக்கிறதா, நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில் இருக்கிறதா? சிந்திக்க வேண்டாமா? ஆய்வு செய்ய வேண்டாமா? உலகத்தில் 10 ரூபாயை கையில் வச்சிருக்கிறோம், கடையில் போய் ஜாமான் கேட்குறோம், போய் கேட்கவது செல்லாத நோட்டுன்னா எப்படி மனசு வருத்தப்படும்? நோட்டு மாதிரியே தான் இருக்குது, ரூபா மாதிரியே தான் இருக்குது, ஆனால் செல்லாத நோட்டு, கள்ள நோட்டு, இது மாதிரி தானே. தொழுகை மாதிரியே தான் இருக்குது. தொழுகையில் சில மாற்றங்கள் இருக்கிறது. மாற்றங்கள் அல்லாஹ் விரும்பலையே, அல்லாஹ் வெறுக்கிறானே. அல்லாஹ் என்னிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்று என்று சொல்லுகிறானே. அப்பேற்பட்ட மார்க்கத்தில் நான் கேட்குறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவ்வளோ எளிதாக யாரை மாற்ற முடியுமா? மாற்றக்கு அதிகாரம் இருக்கிறதா? நான் தொழக்கூடிய ஃபஜ்ருடைய 2 ரக்காயத்து உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து 2 ரக்காயத்து என்பது குறைவாக இருக்கிறது, 3ஆக மாற்றிக்கொள்வோம், சம்மதிப்போமா? 2 3ஆக்க எப்படி சம்மதிக்க மறுக்கிறோமோ அதுபோலத்தான் நெஞ்சில் கை கட்டினார்கள் என்று ஹதீஸ் இருக்கையில் நாங்கள் வயத்தில் தான் கையை கட்டுவோம் என்பதும் மாற்று பிரச்சனை. ஒன்றை எப்படி சம்மதிக்க மறுக்கிறோம்? இதை நபிகளார் காட்டவில்லை என்பதனால தான் சேர்த்துக்கொள்ள மறுக்கிறோம். அது மாதிரி தான் நான் 2ஆவதையும் பார்க்கணும். ஒன்றில் ஹதீஸை பார்க்குறீங்க, ஒன்றில் குர்ஆனுடைய வசனத்தை பார்க்குறீங்க. ஃபஜ்ருக்கு எத்தனை ரக்காயத்துன்னு கேட்கும் பொழுது புகாரி தூக்குறீங்க, ஃபஜ்ருக்கு எத்தனை ரக்காயத்துன்னு கேட்கல முஸ்லீமை தூக்குறீங்க, எத்தனை ரக்காயத்துன்னு கேட்கல ஹதீஸ் கிரந்தங்களை தேடும் விடாம எப்படி தொழுவது, தொழுகை முறைகளை அமைப்பது என்று வரும் பொழுது மட்டும் ஹதீஸும் வேண்டாம், குர்ஆனும் வேண்டாம், மதுஹபு போதும் என்று ஹனபி மதுஹபை தேடுறோமே, ஷாபி மதுஹபை தேடுறோமே. முரண்பட்ட வாதம் அல்லவா, முரண்பட்ட செயல்கள் அல்லவா, மறுக்கப்படக்கூடிய காரியங்கள் அல்லவா? இதை நீங்க சிந்திங்க. வேற என்ன நோக்கத்தை? ஊரில் கூட்டம் போட்டு உங்கள்கிட்ட பேசுவதற்கு என்ன காரணம்? நீங்கள் சரி என்று ஒரு தவறை செய்கின்றீர்கள். தவறு செஞ்சுட்டு போகணும், விட்டுட்டு போக எங்களுக்கு மனசு இல்லை. ஏன் மனசு இல்லை? நீங்கள் எங்கள் சொந்த பந்தங்கள், நீங்கள் எங்கள் உறவினர்கள், நீங்கள் எங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள், நீங்கள் எங்களது மஹல்லாவாசிகள், நீங்கள் எங்களது நண்பர்கள். எப்படி விட முடியும்? வேற யாரோ இருந்தால் விட்டுறலாம். என்னுடைய குடும்பத்துக்காரே, என் சொந்த பந்தம், என் மாமன் மச்சான், என் அண்ணன் தம்பி, என் சகோதரி ஒரு தவறை செய்கிறாங்க, மார்க்கம் என்ற பெயரில் செய்கிறாங்க, மார்க்கம் என்று நம்பி செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க. அவர்கள் தெரியாமல் செய்வது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிகிறோம், நாங்கள் தெரிகிறோம். ஒரு மூமினுடைய தன்மை என்ன? தான் தெரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும். இல்லை, நபிகள் அப்படித்தானே சொன்னாங்க,
பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை தெரிந்து கொண்டால் கூட, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு செய்தி நபிகளாரிடம் தெரிந்தால் கூட அதை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு மூமின் மீது கடமை அல்லவா, பொறுப்பல்லவா, சரியான நிலைப்பாடு அல்லவா? அதன் மூலமாக தானே கூப்பிடுறோம். பாருங்க, பேசுவோம், பேசக்கூட வேண்டாம், நீங்கள் ஆய்வு செய்யுங்க. நாங்கள் சொல்லுவது நபிமொழிகளில் இல்லை என்றால் கேள்வி கேளுங்க. திருமறை குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் சண்டை செய்யுங்க. வேற ஒன்றும் கிடையாது. வாங்க, குர்ஆனின் பிரகாரம் வாங்க, நபிமொழிகளின் பிரகாரம் வாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்காதீர்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கிறான். கொல் நபியே, நீ மக்கள்கிட்ட சொல்லு, அது அல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ அல்லாஹ் கற்றுக் கொடுக்கியா? என்னுடைய மார்க்கம் பாயுது, நான் எஜமானன், நான் ஓனரு, நீ என்னுடைய அடிமை, உனக்கு எது சரி எது தவறுன்னு நான் சொல்லி இருக்கும் பொழுது என்னுடைய சொல்லுல குறை கண்டு, என்னுடைய வகையில குறை கண்டு நீ 1 2 2 4 என்னுடைய மார்க்கத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கின்றாயா? அல்லாஹ் மிக கடுமையாக கேட்கின்றானே. இந்த எச்சரிக்கை என் சகோதரர்களுடைய காதிலே விழவில்லையா? எங்களுடைய ஆதங்கம் அதுதான், எங்களுடைய கவலை அதுதான். குர்ஆனை எடுத்து படிங்கள் சகோதரர்களே. திருமறை குர்ஆனை சற்று ஆய்வு செய்யுங்கள். குர்ஆனை எல்லாரும் படிக்கிறோம். இப்போ நாம் தொழுகையில கூட குர்ஆனுடைய வசனங்களை தான் ஓதிருப்போம், அதை செய்வோம். ஆனால் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதற்கு மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆனை அருளினானா? குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு வழிகாட்டி என்று குர்ஆன் பேசுகிறது. ஹுதல்லின் நாஸ், இது மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு என்ன? குர்ஆன் எதை சொல்லுகிறது? கடவுள் கொள்கையாக எதை பேசுகிறது? வணக்க வழிபாடுகளாக எப்படி அறிவுறுத்துகிறது? தமிழில் படிச்சிங்களா? முன்னையாவது காலங்கள் இருக்கும், எங்களுக்கு அரபி தெரியாது, டிரான்ஸ்லேஷன் பண்ண குர்ஆன் இல்லை. இப்போ அப்படி சொல்ல முடியுமா? உன் கையில் தான் குர்ஆன் தமிழில் வந்துருச்சு, ஆங்கிலத்தில் வந்துருச்சு, உருதுல வந்துருச்சு. உலகத்தில் உள்ள எந்த மொழியில் நீ கேட்டாலும் குர்ஆன் அப்படியே தர்ஜுமாவும் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டு இருக்கிறது. சற்று சீர்தூக்கி பாருங்க, குர்ஆனை படிங்க. நாங்கள் திரும்ப 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 சொல்லக்கூடிய ஒரே குர்ஆனை நீங்கள் முழுமையாக படியுங்கள் சகோதரர்களே. பொருள் விளங்கி படியுங்கள், பொருள் தெரிந்து படியுங்கள். குர்ஆனை வெறுமன மௌத்தா போனவங்களுக்கு பாத்தியா ஓதுவதற்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. நீ சமுதாயத்தில் தான் நடக்கு. பெரும்பாலான இடங்களில் குர்ஆனை இறந்தவருக்கு போய் மௌத்து வீட்டில் ஓதி கொண்டிருக்கிறோமே, அவர் கேட்பார்னு நம்புகிறோமே. புண்ணிய நபிகளார் செஞ்சாங்களா? இதை நாம் எங்கேருந்து தவறுன்னு சொல்கிறோம்? நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுது நபிகளாருடைய மகள் இறந்தார்கள், எத்தனையோ நபித்தோழர்கள் இறந்தார்கள். நபிகளார் என்றாவது அந்த மையத்து வீட்டில் குர்ஆனை ஓதுங்க கட்டளையிட்டாங்களா? அல்லது நபிகளார் மரணித்த போது அந்த அவையிலே மௌத்துடைய வீட்டிலே நபிகளார் பிணத்திற்கு முன்பாக குர்ஆன் ஓதப்பட்டதா? சீர்தூக்கி பாருங்க. நீங்கள் எங்களை விரோதமாக பார்க்காதீர்கள், எதிரியாக பார்க்காதீர்கள், உங்களுடைய நண்பராக பாருங்கள். உங்களுடைய சிந்தனையை நாங்கள் தூண்டுகிறோம். எதுக்கு சிந்தனை சிந்திக்க தூண்டுகிறோம்? நீங்கள் நேரான வழியின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக, நீங்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக, நீங்கள் அனைவரும் சொர்க்கவாதிகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. சொர்க்கத்துக்கு செல்லணும்னா தெளிவாக சொல்ற, எந்த மதுகப்பும் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்காது, எந்த பெரியோர்களுடைய வழியும் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்காது. அடிச்சு சொல்றேன், 100% இல்லை, 1000% உறுதியாக சொல்லுகின்றேன். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனின் பக்கம் பாருங்கள். இதான் எங்க அழைப்பு. தெளிவா சொல்றோம், உறுதியாக சொல்றோம். பாக்கி எதுவும் உங்க சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்க குர்ஆனின் பக்கம் வா. திருமறை குர்ஆன் எதை சொல்லுகிறதோ, திருமறை குர்ஆன் எதை கட்டளையிடுகின்றதோ அதன் பக்கம் வாங்க. திருமறை குர்ஆன் ஒன்றை கட்டளையிட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயம் குறித்து நமக்கு உத்தரவிட்ட பிறகு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, முஸ்லிமான ஆணுக்கோ பெண்ணுக்கோ
சுய கருத்து கொள்வதற்கு, மாற்று கருத்து கொள்வதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. படிச்சீங்களா? குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றா. வமா கானலி மூமினி வலா மூமினத்தின், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு உத்தரவிட்டு விட்டால் மாற்று கருத்து கொள்வதற்கு எந்த உரிமையும் இல்லை. இதன் பக்கம் வாங்கன்னு சொல்றோம். அல்லாஹ் சொன்ன பிறகு எனக்கு என்ன மாற்று கருத்து? ரசூல் சொன்ன பிறகு எனக்கு என்ன மாற்று கருத்து? இறைவனும் இறை தூதரும் சொன்ன பிறகு எப்படி ஒரு சமுதாயத்திற்கு உம்மத்துக்கு மாற்று கருத்து வர முடியும்? மாற்று முறையை தொழுகையில் ஏற்படுத்த முடியும், திருமணங்களில் ஏற்படுத்த முடியும், மௌத்து வீடுகளில் ஏற்படுத்த முடியும், புது வீடு புகுமனைகளில் ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு எல்லாத்துலையும் டோட்டல் டேமேஜ் ஆகியிருக்கிறான். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்க. மார்க்கத்தவங்க எப்படி வளர்ச்சிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் பிறக்கும் போதே இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல் என்ன? குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தா என்ன செய்யணும், என்ன செய்யலாம், அதையெல்லாம் விட்டுட்டு பிறந்த குழந்தைக்கு பாங்கு ஒரு காதல, இகாமத்து ஒரு காதல சொல்லி ஊதுறீங்களே, இங்கேயே நீங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறி விட்டீர்கள் சகோதரர்களே. அந்த குழந்தைக்கு அதுக்கு எந்த சம்மதமும் இல்லை நீ செய்யக்கூடிய செயலுக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நபிகளார் காட்டி தந்த இந்த விஷயங்களுக்கு மாற்றமாக நீங்கள் புதுசாக ஒன்றை திணிக்கிறீங்கள்ல. இதைத்தானே அல்லாஹ் கேட்குறான். இப்போ நான் சொல்லாததை எனக்கு நீ சொல்லி தர்றியா? நான் பாங்கு சொல்ல சொன்னேனா, காமத் சொல்ல சொன்னேனா, சொல்லி குழந்தையின் காதில் ஊதுன்னு என் தூதரை செய்து காட்டினாரா? நபியும் செய்யலை, குர்ஆன்லையும் செய்யலை. அப்ப நீனாக ஒன்று செஞ்சினா எனக்கு ஞானம் இல்லை என்று நீ கருதுகின்றாயா? அல்லாஹ்வுடைய கேள்வி தானே. நாம் இந்த செயலின் மூலமாக என்ன செய்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் ஞானம் காணாது, அதனால் நாங்கள் புதுசாக செய்கிறோம். குழந்தை பிறந்ததுன்னா காமத் சொல்லணும், ஒரு காதில் ஊதணும், வாங்க சொல்லி இன்னொரு காதில் ஊதணும். நபிகளார் எந்த குழந்தைக்காக செஞ்சாங்களா? எத்தனை குழந்தை கையிலே கொடுக்கப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளிலே தவழ்ந்த குழந்தைகள் எத்தனை? ஒன்றா ரெண்டா? எந்த குழந்தையாக வைங்க நபிகள் நாயகம் அல்லாஹ் அக்பர் காமத்து சொன்னாங்களே, எங்க சொன்னாங்க? சொன்னதை காமிங்க, நாங்களும் செய்கிறோம். நாம் எப்படி ஒப்பந்தத்துக்கு வரணும்னா, நபிகளார் சொன்னதாக நீங்கள் சொல்லி அதை நாங்கள் செய்யாமல் இருந்திருந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நபிகளார் சொல்லி நீங்கள் செய்யாமல் இருக்கீங்கன்னு எதை காமிச்சிங்கன்னா இந்த சபையிலேயே இந்த இடத்திலேயே நாங்கள் மாற்றிடுறோம். ஆமாம், நபிகளார் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் செய்யலை, எங்கள் தவறை நாங்கள் விட்டு விடுகின்றோம், இனி நபியின் பக்கம் வந்து விடுகிறோம். முடிஞ்சுதா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு சவால், நீங்கள் சிந்திக்கணும். நான் சொன்னது போல நான் சொல்கிறேன், நீங்கள் செய்வது நபிகளார் சொன்னது போல இல்லை. உங்களுடைய செயலுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. நீங்கள் செஞ்ச செயலுக்கு குர்ஆனில் எந்த சாட்சியும் இல்லை. அப்போ குர்ஆனிலையும் இல்லை, நபிகளாரும் காட்டித்தரல, மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக செய்கின்றீர்களே, நீங்கள் அதை விடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்கள் முன்னோர்கள் வழி என்று மறுக்கின்றீர்களே. இதுதானே மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியது சகோதரர்களே. அல்லாஹ்வின் பக்கம் வா, அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் வா. அதை குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் உத்தரவிடுகிறது, மூமின்கள் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று பேசுகிறது. நாங்கள் ரெடி. குர்ஆனையும் நபிமொழிகளை தவிர வேறு எதுவும் சான்று கிடையாது. நாங்கள் ரெடி, சபையில் அறிவிக்கிறோம். நீங்கள் அப்படி வருவதற்கு என்னன்னா ஏதோ நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு கிரீடம் கிடைக்க போறதில்லை, எங்கள் கடமை நாங்கள் சொல்கிறோம். அல்லாட்ட போய் சாக்கு போக்கில் சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் புரியலை, இன்னும் தெரியுதுல்ல. சிந்திங்க, ஆய்வு செய்யுங்க, ஒப்பிட்டு பாருங்க, யார் சொல்லுவது சரி, யார் சொல்லுவது தவறு, யார் தான் சொல்லுவதற்கு சான்றை கொண்டு வருகின்றார், யார் சான்றுகளே இல்லாமல் முன்னோர்களே சான்றாக ஆக்குகின்றார்கள். நான் ஒன்று சொல்றேன்னா ஆதாரம் காமிக்கணும். எதுல? ஹதீஸ்களில், நபிமொழிகளில், திருமறை குர்ஆனில். அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொரு ஆளுன்னு சொல்றாரு, கேளுங்க. ஏன்ட்ட ஆதாரத்தை கேட்பது போல அவர்கிட்ட நீங்க கேட்டு அவர் நபிமொழிகளில குர்ஆனில இருந்து கொண்டு வந்தா சரி. ஆனால் நபிமொழிகளிலும் குர்ஆனிலும் இல்லாததை முன்னோர்கள் செய்தாங்க, வழமையாக செய்கிறோம், வழி வழியாக செய்தோம் என்றால் சகோதரர்களே, நீங்கள் அதை ரத்து செய்யணுமா வேண்டாமா?
இறை தூதர் மரணித்த பிறகு இந்த மார்க்கத்தில் சுய கருத்து சொல்லுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபிகளாருடைய வார்த்தையே அவருடைய சுய கருத்து கிடையாது. நபிகளார் தொழுன்னு சொன்னாங்களே, தக்பீர் கட்டுன்னு சொன்னாங்களே, ருக்கு செய்யின்னு சொன்னாங்களே, இது நபிகளாருடைய சொந்த கருத்தா? இல்லை, நபிகளாருக்கு அல்லாஹ் வஹீயின் மூலம் அறிவித்து கொடுத்தது. தன்னுடைய இறை தூதர் என்று அல்லாஹ் அங்கீகரித்த நபிகளாரே இந்த மார்க்கத்தில் சுய கருத்தை சொல்ல முடியாது என்று சொன்னால் இறை தூதர் அல்லாத மற்றவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அதுல எப்படி செய்யலாம்? ஏன் செய்கின்றீர்கள்? ஏன் பிடிவாதம் பிடிக்கின்றீர்கள்? இந்த மார்க்கத்தை புரிய வேண்டிய முறையில் நீங்கள் ஏன் புரியவில்லை? மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவதற்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது? என்ன யோக்கியதை இருக்கிறது? எப்படி உருவாக்குவதை அனுமதிக்க முடியும்? என்ன நினைச்சீங்க நீங்க? மார்க்கம்னா அல்லாஹ் ஏதோ மனுஷனை படைச்சா, முஸ்லீம் பேர் வச்சா, இஷ்டப்படி வாழ்ந்துக்கோ, இஷ்டப்படி கடவுள்களை உருவாக்கிக்கோ சொல்லலையே. நான் சொன்னதுபடி வாழு, நான் சொன்னதுபடி வணங்கு, நான் சொன்னதுபடி கொள்கையை உருவாக்கு. விளையாட்டா நினைக்கலாம், சிந்திச்சு பாருங்க. இந்த உலகம் என்பது அழியக்கூடியது. எல்லோரும் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடம் நிற்க வேண்டியவர்கள், மறுமையிலே அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டியவர்கள். கேள்விக்கு பதில் சொல்லாமல் யாரும் தப்பிக்க முடியாது. அந்த நாளிலே, அந்த நேரத்திலே திருமறை குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, எந்த தலைவனும் எந்த தொண்டனுக்கும் உதவி செய்ய மாட்டான், எந்த தொண்டனும் எந்த தலைவனுக்கும் உதவி செய்ய மாட்டான். தாயை கண்டு பிள்ளை வெறுண்டோடுவான், பிள்ளையை கண்டு பெற்றோர்கள் வெறுண்டோடுவார்கள், நண்பரை கண்டு சக நண்பர்கள் வெறுண்டோடுவார்கள். ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள முடியாத அந்த நாள், கியாம நாள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஒட்டுமொத்த சமுதாயமும் திரட்டப்படக்கூடிய நாள். அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. எங்களுக்கு பயப்பட வேண்டாம், நாங்களே அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவங்க தான். எங்களுக்கு பயப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒருவருக்கு ஒருவர் பயந்து ஒன்று நடக்க போகிறதும் இல்லை. ஆனால் நாங்களும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம், அல்லாஹ்வை பயந்து முடிவெடுப்போம், அல்லாஹ்வை பயந்து வணக்கங்களை அமைத்துக் கொள்வோம், அல்லாஹ்வை பயந்து நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம். மார்க்கம் சொல்லாததை எவர் சொன்னாலும் சரி, ஊர் சொன்னதா, உலகம் சொன்னதா, ஜமாத் சொன்னதா, அலிம்சா சொன்னாரா, இல்லை உலகமே சேர்ந்து சொன்னுச்சா, ரத்து செய்வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்க நான் சொல்லல, குர்ஆன் சொல்லல. நீங்களா எப்படிப்பா முடிவெடுக்க முடியும்? அப்படி நீங்கள் முடிவெடுத்தால் அவைகள் ரத்து செய்யப்படும். ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்றாங்களே, தெளிவாக சொல்றாங்களே. புகாரி எடுத்து படிங்க, முஸ்லீம் எடுத்து படிங்க, தமிழ்ல எல்லாம் வந்துருச்சுல. நபிகளுடைய வார்த்தை இருக்கிறது, மன் அஹ்தஸ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்தும். நாம் கட்டளையிடாததை, நாம் உத்தரவிடாததை யார் மார்க்கம் என்று செய்வார்களோ அவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். நீங்க ஓதுன மௌலூத் ரத்து செய்யப்படும், நீங்க ஓதுன பாத்திகா ரத்து செய்யப்படும், நீங்க திருமணத்தில் செஞ்ச எல்லா அனாச்சாரங்களும் ரத்து செய்யப்படும். நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு காதில் ஓதி பாங்கு சொல்லி ஊதுனீங்களே, ரத்து செய்யப்படும். ஏன் ரத்து செய்யப்படுகிறது? இது நபிகளால் சொல்லல. நபிகளால் சொல்லாதது ரத்து செய்யப்படும்னா வெறுமனே அழிஞ்சு மட்டும் போகாது, ஏன் செஞ்ச நல்லா கூலி கொடுப்பான் தண்டனை. என்னுடைய மார்க்கத்தில் நீ எப்படி கைவரிசையை காட்டலாம்? உன்னுடைய மார்க்கமா என்னுடைய மார்க்கமாச்சு, எனக்கு சொந்தமான மார்க்கமாச்சு, நீ எப்படிப்பா கைவரிசை காட்டலாம் என்று எப்படி இந்த பிதஅத்துகளையும் அனாச்சாரங்களையும் மார்க்கத்தில் இல்லாததை உருவாக்கினார்களோ அவர்கள் நாளைக்கு மறுமையிலே தண்டிக்கப்படுவார்கள் என்ற அச்சத்தோடு உங்களிடம் கோரிக்கையை முன்வைக்கிறோம். வேண்டாம், இருக்கல செய்வோம், சாக்கு போக்கில் சொல்ல வேண்டாம். மார்க்கத்தை நபிகளால் சொல்லும் பொழுது நான் இந்த மார்க்கத்தை வெள்ளை வெளையர் என்று தெளிவாக விட்டு செல்லுகிறேன், எந்த குழப்பமும் இல்லைங்கிறாங்க. வேண்டுமென்று நீங்க குழப்பறீங்களே ஒழிய மார்க்கத்தில் குழப்பமே இல்லை, வெள்ளை வெளையர் என்று. அதில் ஒவ்வொரு இரவும் பகலை போல வெளிச்சம்னு சொல்றாங்க. எப்படி ஒரு நாளில் இரவு பகல் வரும், பகல்னா வெளிச்சமாக இருக்கும், இரவுனா இருட்டாத நியதி. நபிகளார் சொல்றாங்க மார்க்கத்தில் வரக்கூடிய இரவும் கூட வெளிச்சமாக தான் இருக்கும், குழம்ப வேண்டாம்.
நபிகளார் அங்கீகரிக்கலைங்க. தயவு செய்து சொல்றோம், நபிகளார் செய்யாதது, நபிகளார் சொல்லாதது, குரானில் ஆதாரம் இல்லாதது தயவு செய்து மார்க்கம் என்று செய்யாதீர்கள், கருதாதீர்கள். இது இறை வணக்கத்திற்கு எதிரானது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஒரு சின்ன விஷயத்தை கூட அனுமதிக்கல. வகிய நபிகளார் சொல்லல, வகி அல்லாஹ்வுடைய சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபித்தோழருக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த துஆவினுடைய வாசகத்தில் ஒரு வரி வருகிறது, நபிக்கல்லதி அர்சல்த. நபிகளார் சொல்றாங்க. அவர் நபிகளார் சொன்ன துஆவை உள்வாங்கிட்டு திருப்பி தான் செய்த மனனம் செய்யும் பொழுது நபிகளாரிடம் ஒப்பிப்பார்ல, சொல்லதை உள்வாங்கிட்டு சரியானு பார்க்கறது ஒப்பிப்போம்ல. அப்படி ஒப்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நபிக்கல்லதி அர்சல்த என்ற இடத்துல ரசூலுக்கல்லதி அர்சல்த என்று அவர் சேர்த்து சொல்லுகின்றார். நபி என்பதும் ரசூல் என்பதும் வேறுபாடு கிடையாது. ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. துஆவில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வரி, அதில் நபிக்கல்லதின்னு வரணும். அவர் மனனம் செய்தவர் ரசூலுக்கல்லதி என்று சொல்லுகின்றார். ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்று தான். நபினாலும் ஒன்று தான், ரசூல்னாலும் ஒன்று தான். ஆனால் நபிகள் நான் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரெண்டும் சரி தானே, ரெண்டும் ஒன்று தானே, பரவாயில்லை என்று உடல் அது நபி தோழட்டு சொல்கிறாங்க. நான் உனக்கு என்ன சொல்லி தந்தேன்? நபி கல்லதி. நீ என்ன சொன்ன? ரசூலி கல்லதி. அப்படி சொல்லாத, நான் சொன்னது போல சொல்லுன்னாங்க. அர்த்தம் மாறல, கருத்து மாறல, கொள்கை மாறல. ரெண்டு பேர் இருப்பது ரெண்டெண்ணம் இருக்கிறது. ஆனாலும் அல்லானா அல்லாதான், ரசூல்னா ரசூல் தான், ரஹ்மான்னா ரஹ்மான் தான். என்ன உண்டு அதை சொல்லு, நீயா மாத்துத? ஒரு சின்ன புள்ளியை கூட நபிகளார் மாற்றுவதற்கு அனுமதிக்கவில்லையே. ஆனால் நம் சமுதாயத்திலே புள்ளிகள் மட்டுமல்ல, பல வணக்கங்களை ஏற்படுத்தி இந்த மார்க்கத்தை பாலடிக்கின்றார்களே சகோதரர்களை, பால்படுத்துகின்றார்களே. அதான கவலைப்படுறோம். பால்படுத்த வேண்டிய மார்க்கமா இது? பால்படுத்தலாமா? என்ன இருக்கோ அதை செய்யுங்களே. அதை செஞ்சுட்டு போயிட்டா எந்த கேள்வியும் அல்லாட்ட இல்லதானே? நாமளா எதுக்கு ஒரு பிதத்தை உண்டு பண்ணணும்? பிதத்தை உண்டு பண்றதுனால அது நல்ல விஷயம் நினைச்சீங்களா? பெருமானார் எச்சரிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? வகுல்லு பிதத்தில் லலாலா, ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு, வகுல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் சொன்னாங்க. வெறுமனே எதை செஞ்சோம் அதுக்கு அல்லாஹ்வோட கூலி இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை. நபிகளார் அப்படி சொல்லல. நீ செஞ்சது புதுமை, நீ செஞ்சது வழிகேடு. இந்த வழிகேடு ஒன்று என்ன செய்யும் தெரியுமா? நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். இதுக்கு அஞ்சி தானே பேசுறோம், இதுக்கு பயந்து தானே பேசுறோம். என்னுடைய சகோதரன் நாளை கை சேதப்பட்டு மறுபடியும் நின்றக்கூடாது, என்னுடைய சகோதரி கை சேதப்பட்டு அல்லாஹ்வின் முன்பாக நின்று விடக்கூடாது. அல்லாஹ் அந்த உம்மத்தில் கேட்பானே, சமுதாயத்தில் கேட்பானே, இந்த மஹல்லாவாசிகளை கேட்பானே, ஏன்பா பிதத்தை அனுமதிச்சுங்கன்னு கேட்பானே. பிதத்து செஞ்சு நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்ற அக்கறையில் தானே பேசுகிறோம். அக்கறையில் பொறுப்புணர்ந்து கவலைகளை தான் அவங்களை அழைக்கிறோம். வாங்க, பிதத்து இல்லாத, ஷிர்க் இல்லாத, அனாச்சாரம் இல்லாத முழுமையான நபிமொழிகளையும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் ஆதாரங்களில் இருந்தும் நம் வணக்கங்களையும் நம்முடைய வழிபாடுகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு எல்லோரும் வாருங்கள் என்பதுதான் எங்கள் அழைப்பு. வேற எந்த நோக்கமும் என்கிட்ட இல்லை. இவ்வளவு நேரம் பேசணுமே, நாங்க பேசுனதுல நீங்க என்ன புரிய போறீங்க? உங்களுக்கு நாங்க ஏதாவது கோரிக்கை வச்சோமா, ஏதாவது கேட்டோமா? தேவையில்லை. எங்களுக்கு அல்லாஹ் தந்தது போதும், அதை நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். ஆனால் என்னத்தை முன்வைக்கிறோம்? நபிகளாருடைய வழிமுறையின் பால் வாருங்க, திருமறை குர்ஆனுடைய கட்டளையின் பால் வாருங்க, மார்க்கத்தை தூய்மையாக கடைபிடியுங்கள், அல்லாஹ்வை வணங்குவதில் எந்த கலப்பையும் ஏற்படுத்தாதீர்கள். இதை தவிர இந்த ஜமாத் வரை எதையும் முன்வைக்கிற சகோதரர்களே, எதையும் கேட்கல. எங்க மீது 1000 காழ்ப்புணர்ச்சிகளை இல்லாததை பொல்லாததை ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க. என்னத்தை பார்த்தீங்க? நாங்கள் எதானே பேசுகிறோம். இன்னும் எனக்கு 4 மணி நேரம் டைம் கொடுத்தாலும் எதானே பேச போகிறோம். இப்போ நான் பேசுனதில் எது மார்க்கத்துக்கும் முரணானது,
எது நபிமொழிகளில் இல்லாதது, எது திருமறை குரானுக்கு எதிரானது சொல்லுங்க, பார்த்துக்கிடுறோம். இல்லை, நிரூபிக்க முடியாது, ஆதாரம் காட்ட முடியாது. உங்களால் ஆதாரம் காட்ட முடியவில்லை என்றால் நீங்கள் இந்த செய்தியின் பக்கம் பாருங்கள். திரும்ப 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 நாங்கள் சொல்லுவது ஒன்னே ஒன்றுதான், நீங்கள் வர வேண்டியது மார்க்கத்தின் பால். எந்த மார்க்கம்? கலப்பிடம் இல்லாத மார்க்கம். எந்த நபிகள் நாயகம் வெள்ளை வெளியேற என்று விட்டு சென்றார்களோ அந்த மார்க்கம், யாருடைய கைசரக்கும் போத்தப்படாத மார்க்கம். அத்தகைய மார்க்கத்தின் பால் நாம் ஒவ்வொருவரும் அழைத்து செல்லப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒன்றிணைய வேண்டும், ஒவ்வொருவரும் ஒன்று கூட வேண்டும். அதன் அடிப்படையில் அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நாம் அனைவரும் வெற்றி பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள வேண்டும் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.